வெல்கம் டு கீதாஸ் ஈஸி சமையல். இன்றைக்கி நம்ம பாரம்பரிய முறைப்படி மண் சட்டியில் எப்படி மீன் குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தவா வச்சுட்டு அதில் நம்ம இப்போது மசாலா பொருள்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து தாளித்து எடுத்துக்க போகிறோம். மல்லி விதை 2 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 10லேருந்து 12 காஞ்ச மிளகா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் மல்லி விதை, 1 ஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே மிளகு 1 ஸ்பூன், ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறமா 3 ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் கடாயை வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் 15 to 20, சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நான் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு 10 பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரே ஒரு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ மண் சட்டி வச்சு இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான உடனே 1/2 ஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை, 3 கீரிய பச்சை மிளகாய். இப்போது வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான உப்பு. இப்போது அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ அதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 10 to 15 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் கழுவி சுத்தம் செஞ்ச மீனை சேர்த்துடலாம். என்ன மீன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஷீலா மீன் சேர்த்துருக்கேன். நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். அந்த பிளட் ஸ்பாட்ஸே தெரியக்கூடாது. மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 5 to 7 minutes கொதிச்சா போதும். அவ்வளோதான், வெந்துருச்சு. இப்போ மல்லி இலை தூவி இறக்கிடலாம். நம்மளுடைய சுவையான பாரம்பரிய முறைப்படி மீன் குழம்பு ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.